தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் அவருடைய நாமத்தினாலே ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைய நாளிலே. ஏனென்றால் தேவன் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்று சொல்லி தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீங்க பட்ட வெட்கத்துக்கு பதிலாய் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு என்று ஒரு பக்தன் இருந்தான் என்று இந்த வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறது. இந்த யோபு என்கிற மனிதன் வேதத்திலே காணப்படுகிற அநேக மனுஷர்களுக்குள்ளே ஒரு விசேஷமான ஒரு நபராய் காணப்படுகிறார். அவர் பரிசுத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவராய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே வெட்கங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் அநேகமாய் நடந்தன. ஒரு முறை அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த முதலாவது பிரச்சனை, அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்திலே மரித்து போனார்கள். அந்த செய்தியை அவர் கேள்விப்பட்ட போது அவர் உடைந்து போனார். இரண்டாவதாய் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாய் அவர் இழந்தார். அவர் மிக பெரிய ஒரு கோடீஸ்வரனாய் இருந்தார். மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் அவர் இருந்தார். அந்த தேசத்திலே அவர் மிக பெரிய மனிதர்களுக்குள் ஒரு பெரிய மனிதராய் அவர் காணப்பட்டார். அவருடைய பெயர் மிகவும் புகழ்பெற்றதாய் காணப்பட்டது. அவர் அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாய் இருந்தார். எல்லாம் அவரை விட்டு ஒரே நாளில் போய்விட்டது. அப்படியே ஒரே குறிப்பிட்ட காலத்துக்குள் அவர் எல்லாவற்றையும் இழந்த போது அவர் மிகவும் சோர்ந்து போனார், மிகவும் வெட்கப்பட்டு போனார். அவருக்கு முன்னுக்கு நின்று பேச முடியாதவர்கள் கூட, அவரை கண்டால் பயந்து நடுங்கிறவர்கள் கூட அவரை பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஐயோ, இந்த மனுஷன் இப்படி ஆனானே என்று சொல்லி அவரை தூசித்து அவரை வெட்கப்படுத்தினார்கள். யோபுடைய வாழ்க்கையிலே வெட்கம் அதிகரிக்க ஆரம்பித்தது. என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையானது. கடைசியாய் அவருடைய சரீரம் வியாதிப்பட்டு போய்விட்டது. வியாதியினால் அவர் துடித்தார். பிள்ளைகளை இழந்தார், வருமானங்களை இழந்தார், ஆசீர்வாதங்களை இழந்தார், சொத்துக்களை இழந்தார். எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெரிய இழப்பு நிமித்தம் அவருடைய சிநேகிதர்கள் 3 பேர் வந்தார்கள். அவரும் இவரை வெட்கப்படுத்தி, இவர் தவறு செய்தவர் என்று சொல்லி குற்றப்படுத்தி அவர்களும் அவரை வெட்கப்படுத்தினார்கள். அவருடைய மனைவி சொன்னார்கள், இன்னுமே அப்பா நீ உயிரோடு இருக்கிறேன், மரித்து போகலாமே என்று சொல்லி சொன்னார்கள். அவருக்காய் நிற்க யாரும் இல்லை. அவருடைய வெட்கத்தில் அவரை காப்பாற்ற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெட்கம், பெரிய ஒரு அவமானம், பெரிய ஒரு நிந்தை அவரை மூடிவிட்டது. ஏன் இது நடந்தது என்னுடைய வாழ்க்கையில? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது? எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி யோபு கலங்கி கொண்டிருந்தார். ஆனால் முடிவிலே வேதம் சொல்லுகிறது, யோபுவை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். முந்தி இருந்த எல்லா வருமானங்களையும் விட யோபுவை தேவனாகிய கர்த்தர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல்தான் பிரியமானவர்களே, நீங்க இன்றைய நாளில் வேலை செய்கிற இடத்துல வெட்கப்பட்டிருக்கலாம், உங்களோட குடும்பத்தில் வெட்கப்பட்டிருக்கலாம், உங்களோட கணவனால் வெட்கப்படுத்தப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம், உங்களோட மனைவியால் வெட்கப்படுத்தப்பட்டு நீங்க தூக்கி வீசப்பட்டு இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளால் வெட்கப்படுத்தப்பட்ட ஒரு பெற்றாரா நீங்க இருக்கலாம், உங்களுடைய பெற்றாரால் வெட்கப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்ட ஒரு பிள்ளையா கூட நீங்க இருக்கலாம். எந்த சூழ்நிலையில வேண்டுமென்றாலும் நீங்கள் இன்றைய நாளில் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று. இது இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாதனால தான் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாய் நீங்க இரட்டத்தனையான இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாதவர்களாய் காணப்படுகிறீங்க இன்றைய நாளில். ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில இருப்பாரானால், உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்த வெட்கம், நீங்க பட்ட வெட்கம், நீங்க பட்ட துக்கம், அவமான நிந்தைகளுக்கு பதிலாக அவர் இரட்டிப்பாய் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஐயோ, நான் வெட்கப்பட்டு போனேனே, ஒரு குற்றமும் செய்யாமல் என்னை வெட்கப்படுத்தி விட்டார்களே, என்னை வெட்கப்படுத்தி நான் செய்யாத குற்றத்தை என் மேல சுமத்தி என்னை ஒரு பொல்லாத மனிதனாய் மாற்றி என்னை அனுப்பி விட்டார்களே, ஐயோ நான் சமுதாயத்திலே எப்படி
எப்படி வாழுவேன், எப்படி தலை நிமிர முடியும், இதற்கு பிற்பாடும் ஒரு வாழ்க்கை உண்டா, ஐயோ நான் மரித்தால் நலமே என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் புலம்புற ஒரு மனுஷியாய் காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவனை நீங்கள் அறிந்து கொண்டால், இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்தால், நீங்க பட்ட வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டிப்பாய் அவர் ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, உங்களுடைய வேலை செய்யற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது கீழே இருக்கிறவர்கள் உங்களை வெட்கப்படுத்தி நீங்க செய்யாத குற்றத்தை நீங்க செய்ததாய் சொல்லி உங்களுடைய வேலையை விட்டு வெட்கப்படுத்தி, நீங்க வேலையிடத்துல திருடினீங்க என்று சொல்லி வேலையிடத்துல வேறு ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை உங்கள் மேல சுமத்தி உங்களை வெளியிலே அனுப்பி இருக்கலாம். நீங்க வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனா நீங்க வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் உங்களை இரட்டிப்பாய் உயர்த்துறவர். ஆனா இதுவரை உங்களோட வாழ்க்கையில அந்த உயர்வு வரல இல்லையா? நீங்க குற்றம் செய்யாம இருந்தும் வெட்கப்பட்டவரா இருக்கிறீங்க இல்லையா? ஆகவே இயேசு உங்களோட வாழ்க்கையில இன்றைய நாள்ல பிரவேசிக்கும்படி நீங்க அனுமதிப்பீர்களானால், எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு உங்களை உயர்த்தி இரட்டிப்பாய் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில வந்த வெட்கத்துக்கு காரணம் இயேசு இல்லாதனால் உங்களோட வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிட்டு, இன்றைய நாள்ல இயேசுவை உங்களோட வாழ்க்கையில சொந்த தெய்வமாய் நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவார் இயேசு. அப்பொழுது நீங்க உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் வெட்கப்பட்டு போனீங்களோ, கணவன் உங்களை வெட்கப்படுத்தி அனுப்பினாரோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு அந்த இடத்துல உங்களை இரட்டிப்பாய் தேவனாகிய இயேசு உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவர். இன்றைய நாள்ல அந்த ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை நீங்க திருப்ப முடியுமா? இந்த இயேசுவை யாரும் கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. மனப்பூர்வமா நீங்க விரும்பி அவரை ஏற்றுக்கொண்டா உங்களோட வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் உங்களோட வாழ்க்கையில வரும். ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்று நீங்க யோசிக்கலாம். இயேசு உங்களுக்காய் சிலுவையில மரித்தார். இயேசு உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் துக்கங்களையும் தன் சரீரத்திலே ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவரை யாரெல்லாம் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில இயேசு வந்து அவங்கள வாழ வச்சு பூமியில் அவருடைய வருகையில் அவர்களை எடுத்துக் கொள்ளுவார். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போய்விடும். மனிதர்கள் ஒரு நாள் மரித்து போய் விடுவார்கள். எல்லாம் மறைந்து அழிந்து ஒழிந்து போய்விடும். ஆனா இயேசு ஒருவரே மரணத்தை ஜெயித்து என்றைக்கும் இருக்கிற ஒரே தேவன். அந்த தேவனை நீங்கள் அண்டிக் கொண்டால், அந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில வந்தால் உங்களோட வாழ்க்கை மாறும், உங்களோட சூழ்நிலை மாறும். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கடக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆதலால் உங்களோடு உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களில் கூட இருக்க விரும்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே இந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சமுதாய பகுதியிலையும் சரி, வேலிடத்திலும் சரி, வெளியிலும் சரி, எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, என்னை வெட்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அங்கெல்லாம் ரெட்டிப்பாய் உங்களை கனம் பண்ணி ஆசீர்வதிக்கும்படி இயேசு உங்களோடு கூட இருக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காய் செபிக்க போகிறேன். நான் சொல்லுகிறதை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லி செபியுங்கள். அன்புள்ள பிதாவை, உம்முடைய குமாரன் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் சொந்த தெய்வமாய் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும். உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, நான் வெட்கப்பட்டு போய்விட்டேன். என்னை வெட்கப்படுத்தி விட்டார்கள் ஆண்டவரே. என் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் உயர்த்தும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்காய் நான் வாழுவேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் என்று சொல்லி இந்த ஜெபத்தை முடியுங்க. இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு
ஆண்டவரே, அவருடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் பெறும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனம் அப்படி சொல்லுகிறபடினாலே உம்முடைய வசனத்துக்கு நீர் சொந்தக்காரர் தேவனே. அப்படியாய் இதை கேட்கிற, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய இயேசு பிரவேசித்து அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெட்கத்துக்கும் பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் கொடுத்து ஆசீர்வதித்து அவருடைய தலையை உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்க கலங்காதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இரட்டிப்பான பலனை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற